ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவையும் ஹால்லே படுக்க சொல்லிட்டார் இல்லையா நம்ம விஜய். அதனால் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பிதன்னு முடிச்சு நின்றுக்கிறா. அதுக்கு காரணம் ஹாலில் கொசு கடிக்கும்ல, அதனால தான். ஐயோ, இந்த கொசு கடியில் நம்மளை படுக்க வச்சுட்டானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம ரேணுகாவுக்கு 6 தடவை போய் அங்கே இருப்போம், ரேணுகாவை பத்திரமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜய், நீ வந்து இப்போ கோவத்தில் இருக்க, நான் அப்புறமா ஒன்று வந்து பார்க்குறேன், இப்போதைக்கு நான் வந்து ரேணுகாவை பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஏன்னா அங்கே போய் நல்லா ஏசி காற்றுல நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா அங்கே ஒரு கழகத்தை மூட்டி விட்றா இந்த ராஜேஸ்வரி. அதுக்கு காரணம் இவளுக்கு கலகம் மூட்டுறதே தானே வேலை, அதனால தான். ஆனால் இங்கே நடக்கிறது வேறங்க. அது வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். முதல்ல இப்போ என்ன நடக்குது வீட்டிலன்னா, இந்த விஜயும் மல்லியும் வந்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா வெளியில் போய், அவங்க மேலே திஷ்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவங்கள வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க யாராச்சும் ஒருத்தர். அதனால் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போய் அப்படின்றதுக்காக அந்த அன்னபூர்ணி அம்மா கிட்ட வெண்பாவை விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதுவும் மிட் நைட்டில். இவங்க 2 பேரும் மிட் நைட்டில் வெளியில் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்ஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வழியில் குல்ஃபி ஐஸ் போகிறத பார்த்துட்டு அந்த குல்ஃபியை வாங்கி ஒருத்தர் மாற்றி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே விடிய ஒரு கச்சேரி தான் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து இந்த ராஜேஸ்வரி அவங்க சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்துட்டதுக்கப்புறம், அடி பாவங்களா இப்படி அடி பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு இருங்கடி வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த நிஷாவை எழுப்பி, நிஷா நீ என்ன நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல, நீ வந்து எதுவும் தெரியாத அப்பாவே இருக்க, ஆனால் அங்கே என்ன நடக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னதும், உனக்கு இன்னுமே தெரியல போ, நீ மக்கு மாதிரி படுத்துட்ருக்க அப்படின்னு சொன்னதும், ஐயோ ஏதாச்சும் சொல்லுங்க ராஜிமா அப்படின்னதும், இங்கே பார்த்தியா இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, இங்கே நடக்கிறது எல்லாமே வேறையாக இருக்குது. இந்த விஜய் வந்து ரேணுகாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா. ஆனால் அந்த மல்லி நீங்கள் போகக்கூடாதுங்க, இங்கே உண்மையிலேயே மேலே பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா நீங்கள் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே வீட்லேயே உட்கார வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவள் முந்தானியை பிடிச்சி நீ சுற்றினுங்கிறான். என்ன அது அவசியம் வந்து வச்சாலும் தெரியல, எம்மாடி தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றிட்டு விட்டுனுங்கிறா இந்த ராஜேஸ்வரி. அதுக்கப்புறமா ரேணுகா கிட்ட போய் என்ன வீடியோ அதை காட்டுங்க அப்படின்னதும், அதுவா எங்கள் வீட்டோட சிசிடிவி கேமராவில் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, இதுங்க 2ங்களும் என்ன நான் லூட்டி வச்சுருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா ஒரே ஷாக் ஆகிடுறா இந்த ரேணுகா இல்லாமல் சுடர் தான் இப்போ ஷாக் ஆகிருக்கா. சுடருக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் அங்கே ஷாக் ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த சொத்து பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஆட்டிய போடணும்னா அதுக்கு விஜய் மனசில் நம்ம இடம் பிடிக்கணும். அதுக்காக விஜய் வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் போடாத பிளான் இல்லை, பண்ணாத இது இல்லை. ஆனால் எதுலையுமே சிக்காத சுறா மீன் மாதிரி நம்ம விஜய் இருந்துக்கிட்டு போய் இல்லாமப்பா நம்ம மல்லிக்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. மல்லிக்கிட்ட மாட்டல, மல்லி மேலே பாசத்தை வச்சு அவகிட்ட போய் சேர்ந்துட்டாரு. இப்போ இதெல்லாம் பார்த்தா ரேணுகா வந்துக்கிட்டு இருங்கடி வரேன் எனக்கு ஆப்பு வைக்க பார்க்குறீங்க, நான் எத்தனையோ பிளான் பண்ணி அடுத்த லெவலுக்கு போய் விஜய் எப்படி மறுபடியும் அவர் மனசில் இடம் முடிச்சு மறுபடியும் அவரோட மனைவின்ற இடத்த பிடிச்சி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணால் இங்கே நடக்கிறது எல்லாமே வேறையாக இருக்குது. இந்த மல்லி சும்மா இருந்தால் வச்சு சொத்து பற்றி எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அமைதியாக நான் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவள் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா கண்டிப்பாக நான் விஜய் விட்டு போகவே மாட்டேன், விஜய் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி கிளியராக நினச்சிட்டு இருக்கா இந்த சுடர். ஆனால் இவன் நினைக்கிறது எதுவுமே விஜய்கிட்ட நடக்காதுங்க. ஏன்னா இவளுக்கு உண்மையிலே ஞாபகமே வந்தாலும் அந்த ரேணுகாவை கொண்டு போய் கதிரேசங்கிட்ட தான் ஒப்படைப்பாரை தவிர மற்றபடி மல்லி இருக்கிற இடத்துல அந்த ரேணுகாவை வச்சு பார்க்கவே மாட்டார். ஆனாலும் அவள் வந்து நான் இவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அடுத்த முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்போவும் மல்லியும் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி முழுசாக மல்லியை வந்து இது விவாகரத்து பண்ணிட்டோ இல்லை அவளை உதிரி தள்ளிட்டோ அந்த ரேணுகா கிட்ட போய் சேரவே மாட்டார். என்னதான் இருந்தாலும் அது முடிஞ்சு போன கதை. நம்மளாவே இருந்தாலும் நேற்று ஒரு தப்போ ஏதோ நடந்துச்சுன்னா கூட அடுத்து என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு போவோமே தவிர அந்த பழசவே நினச்சிக்கிட்டு யாரும் இருக்க போகிறது இல்லையா. அதனால் எப்போவுமே அதுவே நினச்சிட்டு இருக்காது நம்ம விஜய் இருந்துக்கிட்டு. அடுத்து மல்லி தான் இப்போ முழுசாக ஒரு மனசில் இருக்காங்க. அதனால் அந்த ரேணுகாவை ஏற்றுக்க முடியல. ரேணுகா நல்லபடியாக குணமாகி வந்தால் போதும் அப்படின்னு மட்டும் தான் அவர் நினைக்கிறாரு தவிர ரேணுகா கூட வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதும் அவர் சொல்லவும் மாட்டார். ஆனாலும் இந்த ரேணுகா அமைதியாக இருப்பான்னு நினைக்கிறீங்களா? சண்டாளி அமைதியாகவே இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒன்று விஜயை பண்ணி விஜயை வந்து இழுக்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அது நடந்துச்சான்னு நடக்கலை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள்.